ஒரு 12 வயது மகள் தனது தகப்பனை பார்த்து, டாடி, என்னோட நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க டாடி? அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடா செல்லம். சோ நெக்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணு. சில நாட்களுக்கு பிறகு அந்த மகள் வியாதிப்பட்டு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தா. அவளை பரிசோதித்த மருத்துவர்கள், உங்க மகளுக்கு இருதயத்துல தான் பெரிய பிரச்சனை இருக்கு, இன்னும் சில மணி நேரத்துல அவ மறிச்சிடுவா அப்படின்னு சொல்ல குடும்பத்தினர் சோகத்துல மூழ்கிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம பயத்துல உறைஞ்சிட்டாங்க. டாடி, நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேனா? நான் இறந்துடுவேனா? சொல்லுங்க டாடி, சொல்லுங்க அப்படின்னு மகள் கேட்க, இல்ல செல்லம், நீ நல்லா ஆயிடுவடா அப்படின்னு சொல்லி தகப்பன் மகளை அணைச்சு கண்ணீர் வடிச்சாரு. எப்படி அவ்வளவு ஷியரா சொல்றீங்க டாடி? எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு தந்தை பதில் அளிச்சாரு. சில வாரங்கள் கழித்து அந்த மகளுக்கு முழுமையான சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினா. அதே நேரம் அவளுக்கு வயது 13 ஆச்சு. அவளோட டேபிள்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டரை நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். என் அன்பு மகளே, நீ இந்த கடிதத்தை படிச்சுட்டு இருக்கலமா? டாடி சொன்னல நீ நல்லா ஆயிடுவேன்னு, ஞாபகம் இருக்கா செல்லம்? நீ 13th பர்த்டேக்கு எனக்கு என்ன கிஃப்ட் தருவீங்க டாடி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தல்லம்மா. அப்ப டாடிக்கே தெரியல உனக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆனா இப்போ தெரியும். டாடி உன்னோட பர்த்டேக்கு என்னோட இதயத்தை உனக்கு பிரசண்டா தந்துட்டேன் செல்லம். நீ சந்தோஷமா இருடா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதி இருந்துச்சு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த தகப்பனை போல தாங்க நம்ம பரம தகப்பன் நம்ம மேல வச்ச பிரியத்தால தனது ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அந்த லவ்க்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாதுங்க. உங்களை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் எதிரா வந்தாலும் உங்களை வாழ வைக்கிற நம்ம தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்க கூடவே இருக்கிறாருன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. God bless you.